சிறையில் இருந்த திருவேங்கடத்தை ஸ்பாட்டுக்கு கொண்டு வரும்போது அவர் வந்து ஆயுதத்தை எடுத்து அவர் தாக்க முயற்சித்தார், தப்பிக்க முயற்சித்தார்ன்ற அடிப்படையில் அவரை வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. முதலமைச்சரை சந்திக்க பலமுறை அனுமதி கேட்டும் அந்த அனுமதி வழங்காத இந்த தருணத்திலேயே அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க இந்த வழக்கினுடைய பாதை சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு லாப நோக்கோடு தான் இந்த கூலிப்படை வந்து இந்த படுகொலையை செய்யறதுக்கு அசம்பிள் ஆகிருக்கும். அவங்களெல்லாம் ஒன்று திரட்டிருக்கணும். அந்த ஒன்று திரட்டிய முக்கிய புள்ளி யார்? எல்லாருக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் போய் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை வந்து இன்னைக்கு படுகொலை செய்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்புலத்தில் ஒரு அரசியல் சக்தி இருக்குது. அந்த அரசியல் சக்தி தான் இந்த படுகொலையை நடத்துறதுக்கு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் உந்துதலையும் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ செல்வ பிறந்தகையினுடைய நீண்டகால பகை என்பதை நிறைவேற்றுவதற்கு அஸ்வத்தாமனை பயன்படுத்தி இருக்கலான்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ இந்த வழக்கு எவ்வளோ கண்ணுங்கருத்துமா இந்த அரசு பார்த்துருக்கணும். அஜித்துடைய படுகொலைக்கு நீங்கள் சிபிஐ ரெஃபர் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறீங்களே, ஏன் இப்படியாப்பட்ட ஒரு வழக்கை வந்து சிபிஐ கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? இப்போ சிபிஐ அந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது அந்த விசாரணை வளையத்துக்குள்ள சேகர்பாபுவும் உள்ள வரலாம், சபரீசனும் உள்ள வரலாம், செல்வ பிறந்தகையும் உள்ள வரலாம். ஏன்னா நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். ஐ இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இவ்வளோ பெரிய படுகொலை நடந்திருக்காது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் சமரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து உள்ளது. அந்த உத்தரவில் அதாவது குற்றப்பத்திரிகையை ஒரு 6 மாதத்துக்குள்ளே தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் அந்த சிபிஐ விசாரணை எதிர்த்து திமுக உச்சநீதிமன்றத்தில் 2வது முறையாக மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்குறீங்க? இல்லை, குறிப்பாக வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவருடைய இந்த படுகொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே திமுக, இந்த தமிழக அரசு, காவல்துறை இந்த விசாரிக்கின்ற முகாந்திரம் என்பது யாரையோ ஒருத்தரை, யாரோ குற்றம் புரிந்த ஒரு நபரை காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கை விசாரிக்கின்ற கோணமே தவறாக இருந்தது. ஒரு நபரா பல நபரை காப்பாற்ற முயற்சியா? அதை பின்னணியில் விசாரணைகள் போது தான் அதை நம்ம சொல்ல முடியும். அது குறிப்பாக விசாரணை என்பது காவல்துறையினுடைய விசாரணை ஆரம்ப கட்டத்தில், அதாவது ஜூலை 5ஆம் தேதி 2024 அன்னைக்கு அந்த படுகொலை நடக்குது. காவல்துறையில் அருகாமையிலேயே அந்த படுகொலை நடக்குது. காவல் நிலையம் இருக்குது. காவல் நிலையம் அருகாமையிலேயே அந்த படுகொலை நடக்குது. ஒரு 100 மீட்டர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட இடைவெளி உள்ள அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த படுகொலைக்கு எந்தவித சலனமும் இல்லாமல் குற்றவாளிகள் வந்து உடனடியாக சென்னை அண்ணா நகரில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ள அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் போய் குற்றவாளிகள் சரணடைகிறாங்க. எந்தவித பயமும் இல்லாமல், எந்தவித பதட்டமும் இல்லாமல் அவங்க போய் காவல் நிலையத்தில் போய் சரணடைகிறாங்க. அப்போவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. இதில் ஒரு ஹை இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், ஒரு உயர்ந்தபட்ச அதிகார அழுத்தம் இல்லாமல் இந்த குற்றவாளிகள் எப்படி இவ்வளோ எளிய முறையில் போய் இவங்க சரணடைஞ்சு ஒரு காவல் நிலையத்தில் ஒரு இது வந்து சென்னை மாநகரத்தினுடைய ஜாயின்ட் கமிஷனராக இருந்த அஸ்ரா கார்க் அவர்களுடைய முன்னிலையில் இவங்க போய் சரண்டர் அடைகிறாங்கன்னா யாருடைய பின்னணியோ இது இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு அப்பயே சந்தேகம் ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மற்றும் இதை சார்ந்த இந்த படுகொலையை சார்ந்த விளக்கங்களை கொடுக்கும்பொழுது இந்த வழக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரவுடியின் பின்னணியில் அந்த படுகொலை அடிப்படையில் இந்த வழக்கு நடந்ததா, ஒரு முன்விரோதத்தின் அடிப்படையில் இந்த கொலை நடந்ததா ஒரு கதையை சொன்னாங்க. அந்த கதைக்கு அப்புறம், இந்த விசாரணையில் அந்த கதைக்கு பிறகு அந்த ஐஜி, அதாவது வந்து அஸ்ரா கார்க் அவர்கள் சொன்ன விளக்கமானது, அதுக்கு பிறகு சரணடைந்த 8 பேருக்கு பிறகு காவல் ஆணையர் அவர்கள், தமிழக அரசு தலையிட்டு, முதல்வர் அவர்கள் தலையிட்டு விசாரணை அதிகாரியை மாற்றிய பிறகு இந்த வழக்கு வேறொரு கோணத்துக்கு போய் இதை தொடர்கதையாக கிட்டத்தட்ட 27 பேர்கிட்ட இதில் வந்து அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க.
27 பேர் கைது செய்த பிறகு இந்த வழக்கு விசாரணை என்கிற பெயரில் சிறையில் இருந்த திருவேங்கடத்தை ஸ்பாட்டுக்கு கொண்டு வரும்போது அவர் வந்து ஆயுதத்தை எடுத்து அவர் தாக்க முயற்சித்தார், தப்பிக்க முயற்சித்தார்ன்ற அடிப்படையில் அவரை வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. திருவேங்கடம் இதில் முக்கிய குற்றவாளி. திருவேங்கடத்திற்கு இந்த கொலை சம்பந்தமாக அனைத்து விஷயங்களும் அவருக்கு தெரிந்திருக்கலாம். அந்த கொலையினுடைய முக்கிய இந்த அசைன்மெண்ட் கொடுத்தது யார் என்பது திருவேங்கடத்திற்கு தெரிந்திருக்கலாம். திருவேங்கடத்திற்கு இந்த கொலைக்கான ஃபண்டு பண பரிவர்த்தனை யார் செய்திருக்கலாம் என்பது அவருக்கு தெரிந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் திருவேங்கடம் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்பொழுது இரண்டாவதாக ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அதற்கு அடுத்து இந்த வழக்கு உடனடியாக எங்களுடைய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து முதல்வரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. அப்போது தலைமைச் செயலாளரையும் போய் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. கேட்கின்ற அப்பாயின்மெண்ட் மறுக்கப்படுது. ஏன், எதனால முதல்வர் வந்து எங்களை சந்திக்க மறுக்கிறார்? முதலமைச்சர் மீட் பண்ண ட்ரை பண்ணீங்க, சிஎஸ்சியும் மீட் பண்ண ட்ரை பண்ணீங்க. ஆமாம், அனுமதி கேட்குறோம், எங்களோட தலைமையிலேருந்து அனுமதி கேட்குறாங்க, பட் மறுக்கப்படுது. ஏன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக இந்த அரசு வந்து இந்த வழக்கை பார்க்குற பார்வை வந்து வேறு மாதிரியான கோணமாக இருக்குது. அப்போது இந்த வழக்கை வந்து கொண்டு போகக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு புரியுது. அதுக்கடுத்து தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம். அது வரைக்குமே என்னுடைய அன்னியார் அவர்கள் தமிழக காவல்துறையின் மீதும் இந்த தமிழ்நாடு அரசின் மீதும் தன்னுடைய கணவருடைய படுகொலைக்கு சரியான நியாயம் கற்பிக்கப்படும், நியாயம் நமக்கு கிடைக்கும், இந்த கொலை புரிந்த குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் கட்டாயமாக கண்டறியப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், அவர்கள் தண்டனை வழங்கப்படும்ன்ற நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை கொண்டு போகிற விதம் சரியில்லை அப்படின்னு தெரியும் போதே முதலமைச்சரை சந்திக்க பலமுறை அனுமதி கேட்டோம். அந்த அனுமதி வழங்காத அந்த தருணத்திலேயே அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க, இந்த வழக்கினுடைய பாதை சரியில்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டினாங்க. அதுதான் நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு சரியான உத்தரவு போட்டார். இவர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த வழக்கை விசாரித்து ஒரு 5000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த வழக்கில் 27 பேர் வந்து கைது செய்திருக்காங்க. இந்த வழக்கில் தொடர்ச்சியாக பல ஆயுதங்கள் அவங்க வந்து கைப்பற்றப்பட்டதாகவும், ஒரு நாட்டு துப்பாக்கி, கிட்டத்தட்ட 63 லட்சம் ரூபாய் பணம் வந்து கைப்பற்றப்பட்டதாகவும் இப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய குற்றப்பத்திரிகையில் இருக்குது. இப்போ இந்த 63 லட்ச ரூபா பணப்புழக்கம் ஏற்பட்டதுன்னா இவங்கெல்லாம் அதாவது எப்படி சொன்னால் கேங்ஸ்டர்ஸ், இவங்க கூலிப்படை மாதிரி செயல்படக்கூடியவங்க. இது வந்து ஒரு கூலிப்படை வந்து அசம்பிள் ஆகுதுன்னா ஏதோ ஒரு லாப நோக்கோடு தான் இந்த கூலிப்படை வந்து இந்த படுகொலையை செய்கிறதுக்கு அசம்பிள் ஆகிருக்கணும், அவங்களெல்லாம் ஒன்று திரட்டிருக்கணும். அந்த ஒன்று திரட்டிய முக்கிய புள்ளி யார்? அது எங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எங்களுடைய கேள்வி அழுத்தமாக நாங்கள் இந்த அரசுக்கிட்டையும் புலனாய்வு அதிகாரிகள்கிட்டையும் எங்களுடைய சந்தேகத்தை நாங்கள் எழுப்பணும். ஏன்னா இந்த வழக்கினுடைய பின்னணியில் இந்த படுகொலையினுடைய பின்னணியில் திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருக்குது. அரசாங்கத்தின் சதி திட்டம் இருக்கின்றதா? நிச்சயமாக. ஏன்னா இந்த எங்களுடைய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் எங்களுக்கெல்லாம் அரசியல் கொடுத்து, நாங்களாம் ஒரு கிராமப்புறத்தில் பிறந்து படித்து நாங்கள் ஒரு பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி ஒரு அறிந்து மக்களுக்காக நம்ம நிற்கணும், களத்தில் நிற்கணும்னு சொல்லி வரும்பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக அரசியல் சொல்லி கொடுத்து எங்களையெல்லாம் சட்டம் படிக்க வச்சு வழக்கறிஞராக்கி என்னை போன்ற பல நபர்களை சட்டபூர்வமான ஒரு அறிவுபூர்வமான இளைஞர்களாக மாற்றியிருக்காரு. அதில் குறிப்பாக நாங்கள் ஏதோ ஒரு லாப நோக்கோட இந்த அரசியலில் நாங்கள் வந்திருந்தால் இன்றைக்கி திமுகவோ அண்ணா திமுகவோ இல்லை ஏதோ ஒரு கட்சியில் போய் நாங்கள் இணைஞ்சிக்கிட்டு ஒரு வட்டச் செயலாளர் பகுதி செயலாளர் ஏதோ பொறுப்பு வாங்கிட்டு போயிருப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு அறிவுபூர்வமான அரசியல், இந்த சமூகம் இவ்வளோ தூரம் அடிமட்டத்தில் இருக்க அதிகாரம்ன்ற நோக்கமே இல்லாமல், ஒரு கனவு என்பதே இல்லாமல் வாக்கு செலுத்துவது மட்டும்தான் இந்த மக்களை பயன்படுத்திகிட்டு இருக்கு இந்த திராவிட அரசியல். இதுக்கு ஒரு மாற்றாக ஒரு சமூக புரட்சியை உருவாக்கணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் அரசியல் பேசுவார். கிட்டத்தட்ட நீங்கள் வேறுனா விசாரிக்கணும்னா 3 மணிக்கு போய் விடிய காலை 3 மணிக்கு போனால் கூட ஆம்ஸ்ட்ராங் வீட்டில் 10 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவரே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இளைஞர்கள்கிட்ட மாணவர்கள்கிட்ட இரவு போனால் கூட அவங்ககிட்ட வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருப்பார். எப்போ போனாலுமே வழக்கறிஞர்கள் அவரோட இருப்பாங்க. ஏதாவது மக்கள் பிரச்சனைக்கு மக்கள் அவரை சந்திக்கிறதுக்காக எனி டைம். மக்களுக்கு வந்து நல்ல முறையில் சேவை செய்தார். ஆமாம். ஆனால் அவரை கொல்வதற்கான காரணம் என்ன சார்?
இல்லை, கொல்வதற்கான காரணம் இது வந்து அரசியல் படுகொலைன்னு தான் நாங்கள் அரசியல் படுகொலை, அரசியல் ஆதாயத்துக்காக செய்யப்பட்ட படுகொலை. இதில் ஆதாயம் யாருக்குன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. அதான் யார் ஆதாயம் அடைய வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட படுகொலை. இல்லை, இது வந்து என்னன்னா, ஆ. இந்த ஆதாயம் என்பது ஆளுகின்ற திமுக அரசு தவிர வேற யாருக்கும் ஆதாயம்ன்றது இருக்குதான்றது வந்து திமுக அரசு தான் இந்த கொலையை செய்துள்ளது. உண்மையா? ஏன்னா இதனுடைய பின்னணியில ஒரு ஒரு மிகப்பெரிய தலைவருங்க, சாதாரண ஆள் கிடையாது. தேசிய கட்சியின் மாநில தலைவர், ஒரு பட்டியல் சமூகத்துடைய ஒரு மிகப்பெரிய அதிகாரமிக்க ஒரு ஆளா இருந்தாரு. ஒரு வட சென்னையில செல்வாக்கா இருந்தாரு. வட சென்னையில ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கமே ஒரு அரசியல் ஆளுமை மிக்க ஒரு தலைவரா இருந்தாரு. குறிப்பா சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலும், எளிய மக்களிடத்துல, எல்லா மக்களிடத்திலும் ஈஸியா வந்து சந்திக்கக்கூடிய, நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். எல்லாருக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் போய் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை வந்து இன்னைக்கு படுகொலை செய்கிறாங்க. அவருடைய படுகொலையில் நேரடியாக ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் யார் ஈடுபட்டிருக்காங்க? இல்லை, நேரடியாக ஆட்சியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறது என்னென்னா, ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த படுகொலையில் நாங்கள் ஒரு முன்னாள், அதாவது இப்போ தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை மேலே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கின்றது. ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. இல்லை, உறுதிப்படுத்தப்படலை, அது விசாரணை. ஏனென்றால் அஸ்வத்தமன் என்பவர் முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவராக இருந்திருக்காரு. செல்வ பிறந்தகையோட நிழலாக இருந்தவர் தான் அஸ்வத்தமன். அஸ்வத்தமனுடைய தந்தை தான் குற்றவாளி நாகேந்திரன். பட் இவர்களுடைய பின்னணியில் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதிரான ஒரு இந்த படுகொலையை அரங்கேற்றணும்னு சொல்லி சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. இவருடைய சார்பு இல்லாமல் இந்த படுகொலை நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் இல்லாமல் இந்த படுகொலையை செய்திருக்கவே முடியாது. சாதாரணமாக இந்த கூலிப்படை குற்றவாளிகள்லாம் நினச்சிருந்தாலும் அவரை நெருங்கி கூட இருக்க முடியாது. ஆனால் இதுக்கு பின்புலத்தில் ஒரு அரசியல் சக்தி இருக்குது. அந்த அரசியல் சக்தி தான் இந்த படுகொலையை நடத்துறதுக்கு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் உந்துதலையும் கொடுத்துருக்கு. நாகேந்திரனும் இப்போ இறந்துட்ட மருத்துவமனையில். நிச்சயமா நாகேந்திரனுடைய இதுன்னு பார்க்க போனால் அவர் வந்து ஒரு தண்டனை குற்றவாளி. அவருடைய மகன் வழக்கறிஞராக இருந்தார். அவர் வந்து எங்களுடைய தலைவரோடையும் வந்து நல்ல முறையில் பேசுவார், கொள்வார் அப்படின்ற மாதிரி இருந்தது. இவருடைய தலைவர் வந்து எல்லா மக்களுக்குமான தலைவராக, அஸ்வத்தன் என்பவர் வந்து நாகேந்திரனுடைய மகன். ஆமாம், அவர் வந்து சொல்லு பிறந்தைக்கு நண்பராக இருந்திருக்கார், அப்படிதானே? ஆமாங்க, நண்பராக இல்லை, கட்சியில் இருந்திருக்காரு. செல்வ பிறந்தகையினுடைய ஆதரவாளர். ஓஹோ, ஆதரவாளர், நெருங்கிய ஆதரவாளர், அவருடைய நிழலாக இருந்திருக்கார். ஸோ அப்போ செல்வ பிறந்தகையினுடைய நீண்ட கால பகை என்பதை நிறைவேற்றுவதற்கு அஸ்வத்தாமனை பயன்படுத்தி இருக்கலான்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. அஸ்வத்தாமனையும் நாகேந்திரனையும் பயன்படுத்தி இருக்கலாம். இப்போ 62 லட்சம் ரூபாய் கிட்ட கைப்பற்றப்பட்டதுங்கிறது, இந்த பணம் எங்கிருந்து வந்தது? அந்த பணம் யார் கொடுத்தது? செல்வ பிறந்தகை கொடுத்தாரா, இல்லை யார் கொடுத்தது? அப்போ இந்த பணத்தை யார் மூலிமா இந்த பணம் பரிமாறப்பட்டது? இந்த அசைன்மெண்ட் கொடுத்தது யார்? வெறும் 62 லட்சம் ரூபாய்க்குலாம் வரல, பல கோடிக்கணக்கில் இந்த படுகொலைக்காக இந்த பணப்புழக்கமானது இருந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சந்தேகம். கைப்பற்றப்பட்டது குறைவான பணம், ஆனால் கொடுக்கப்பட்டது அதிகமான பணம். ஆமாம், யாரும் லாபம் இல்லாமல் எந்த வேலைக்கும் வர மாட்டாங்க. அவ்வளோ தலைவர் வந்து கொல்லன்னா ஒன்று பண செல்வாக்காக இருக்கணும், இல்லை அரசு செல்வாக்காக இருக்கணும், ரெண்டு ஏதோ ஒன்று. நிச்சயமா இப்போ வந்து ஆளுங்கட்சியுடைய தலையீடு இருக்கின்றது, அதில் திமுகவுடைய தலையீடு இல்லை. எங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த படுகொலையை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய சார்பு இல்லாமல், அதாவது திமுகவினுடைய உதவி இல்லாமல் இந்த படுகொலை நடந்திருக்காரு. அதில் குறிப்பாக வட சென்னையில் அமைச்சராக இருக்கக்கூடிய, இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு மேலே எங்களுக்கு அதாவது அவரு இந்த படுகொலையில் சம்மந்தப்பட்டிருக்காருன்றது எங்களுடைய. உறுதியாக சொல்கிறீங்களா, சந்தேகம் இருக்கின்றதா? உறுதியா. ஏன்னா இந்த வழக்கில் இவருடைய செல்வாக்குன்றது ஒரு மிகப்பெரிய அபரிவிதமான, இவருடைய அரசியல் வளர்ச்சின்றது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை உண்டாக்குது. இல்லை, சேகர் பாபு என்பது எம்எல்ஏ, அமைச்சர். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வந்து எம்எல்ஏ ஆகலை, அமைச்சர் ஆகலை. எப்படி வந்து சேகர் பாபுவோட ஆம்ஸ்ட்ராங் வந்து ரொம்ப செல்வாக்கு வேந்துடும் தமிழ்நாட்டில்? இல்லை, சேகர் பாபு ஒரு கட்சியில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். அந்த கட்சியின் அடிப்படையில் அவர் ஒரு அமைச்சராக இருக்கார். ஆனால் இவர் ஒரு சமூகத்துடைய தலைவர், எல்லா மக்களோடையும் நெருங்கி பழகக்கூடிய ஒரு தலைவர். இவர் வந்தாருன்னா ஒரு 2000 இளைஞர்கள், 5000 இளைஞர்கள், 10,000 இளைஞர்கள்னு சொல்லி அசால்ட்டாக சேரக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவர். யார் வந்தாலுமே ரோட்டில் போனோன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்திருக்காருன்னா ஈஸியாக ஒரு கூட்டம் அந்த இடத்துல அசம்பிள் ஆகி அண்ணன் பின்னாடி நிற்கும். இப்போ இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் அதாவது அந்த பகைன்றது ஒன்று இருக்குது.
என்னன்னா நமக்கு ஒரு அமைச்சராக இருக்கும், ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கும், நமக்கு இவ்வளோ அதிகாரத்தில் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் விட ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு வட்ட செயலாளர் கிடையாது, ஒரு பகுதி செயலாளர் கிடையாது, ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது, ஒரு அமைச்சர் கிடையாது, எந்த பதவியும் கிடையாது. இல்ல மாநகராட்சியில் கவுன்சிலர் இல்லை, கவுன்சிலர் வந்து அவர் இருந்தது 2006. பட் அப்போ இருந்த அவருடைய இது வந்து எந்த அதிகாரமும் இல்லாமல், எந்த பதவியும் இல்லாமல் அவர் இவ்வளோ பெரிய கூட்டத்தை அசம்பிள் பண்ணுறாருன்றது மிகப்பெரிய எதிர்ப்பு. இது போலான ஒரு பகை தான் செல்வ பிறந்தகைக்கும், இது போலான ஒரு பகை தான் சேகர்பாபுக்கும். ஏன்னா இவருடைய ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில வந்து சேகர்பாபுக்கு நேரடியாக தொடர்பு உள்ளது, அதுதான் உங்களுடைய குற்றச்சாட்டு. உறுதியா. அப்போ சேகர்பாபுக்கு தொடர்பு இருந்தால் முதலமைச்சருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல இந்த விஷயம். ஆமாம், ஏன்னா அவங்களுடைய இப்போ சேகர்பாபுடைய தலையீடு இருக்கு. ஆளக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கு இது தெரியாமல் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் இந்த மறுபடியும் இந்த குற்றவாளிகள் திருவேங்கடம் படுகொலைக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்படுதுன்றது தான் என்னுடைய நோக்கம். மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, தொடர்ச்சியாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இப்போது நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த வழக்கை நீங்கள் போட்ட 5000 பக்கமான இந்த சார்ஜ் ஷீட்டை வந்து ரத்து செய்கிறேன்னு சொல்லி உத்தரவு போட்டாச்சு. இந்த வழக்கை நீங்கள் வந்து சிபிஐ கிட்ட நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்களுடைய தேசிய கட்சியுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் பெகன்குமாரி மாயாவதி வந்து என்னுடைய சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய அவருடைய இறப்புக்கு வந்தப்பவே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இந்த படுகொலையில் எந்தவித தொடர்பும் இல்லைன்னா நீங்கள் அந்த வழக்கு உடனடியாக சிபிஐ கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி தமிழக அரசை பார்த்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கே அப்போது உங்களுக்கு அவங்க 4 முறை சிஎம், அவங்களுக்கு எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அவங்களுக்குன்னு உளவு பிரிவு இருக்குல்ல. ஆமாம். இப்போ உங்களுக்கு மடியில் கனம் இல்லைன்னா ஏன் பயப்படுறீங்க? இப்போ குற்றவாளி காப்பாற்றுவதற்காக திமுக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் 2 முறையாக மேல்முறையீடு செய்திருக்காங்க. கட்டாயமா திமுக குடும்பத்திலேயே கூட அந்த குற்றவாளியாக இருக்கலாம். அதனால தான் திமுகனுடைய இந்த ஸ்டாலின் வந்து இந்த வழக்கை சிபிஐ கிட்ட கொண்டு போகாமல் அடுத்துன்னு சொல்லி மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சார்ஜ் ஷீட் ரத்து செய்த பிறகு 6 மாதத்துக்குள்ளே சிபிஐ விசாரித்து நீங்கள் சார்ஜ் ஷீட் போடணுன்னு சொல்லி அந்த நீதிபதியினுடைய அறிக்கையில் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வழக்கை திட்டமிட்டு நீங்கள் அதை வந்து காலம் தாழ்த்தி நீர்த்தி போக செய்கிறீங்க. அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சாட்சியங்களை 250க்கான சாட்சியங்களை நீங்கள் விசாரித்து சார்ஜ் ஷீட்டில் நீங்கள் போட்ட சார்ஜ் ஷீட்டில் குற்றப்பத்திரிகையில் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. ஆனால் அந்த சாட்சியங்களை நீங்கள் அழிக்கிற விதமாக காலம் தாழ்த்தி அந்த குற்றவாளிகளை இப்போ 3 பேர்கிட்ட அந்த குற்றவாளிகள் வந்து பிணையில் வர மாதிரி நீங்கள் வந்து காவல்துறை வந்து குற்றவாளிகளுக்கு சார்பாக செயல்பட்டுருக்கு. தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து இந்த வழக்கு இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது, தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, இனி அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ இந்த வழக்கு எவ்வளோ கண்ணுங்கருத்துமாக இந்த அரசு பார்த்துருக்கணும். இந்த வழக்கை ஒரு குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி செயல்பட்டு இந்த குற்றவாளிகள் ஈஸியாக பிணையில் வெளியே வர்ற மாதிரி எந்த அழுத்தமும் கொடுக்காம பிணையில் வெளியே வந்திருக்காங்க. இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் நீங்கள் 2 பேரை மென்ஷன் பண்ணீங்க, வேற யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா? அது ஆளுங்கட்சி தரப்பில்? இங்கே ஆளுங்கட்சி தரப்பில் எங்களுக்கு ஸ்டாலினுடைய G2 ஸ்டாலினுடைய மருமகன் அவர் மேலே எங்களுக்கு மருமகன் சபரீசனா? ஆமாம், சபரீசன். அவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்கு. அவருடைய சபரீசன் நெருங்கிய உறவினர் சேகர்பாபு, நெருங்கிய உறவினர் அண்ணா நகரில் ஒருத்தர் இருக்கார் திமுக சார்ந்தவர்ன்றதும் ஒரு சந்தேகம். அண்ணா நகர்ல? ஆமா, ஏன்னா இது வந்து அவரும் அரசியல்வாதியா இல்ல? ஆமா, அரசியல் சார்பு. இந்த சபரீசன் அந்த திமுக குடும்பத்திற்கு வேண்டியப்பட்டவர். ஓ, சபரீசனுக்கு தொடர்பு இருக்கு, இந்த கோபாலபுர குடும்பத்திற்கு வேண்டியப்பட்டவர். அதனால தான் இந்த வழக்கு நீர்த்து செய்ய வேண்டும், குற்றவாளி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றம். ஏன் அவ்வளோ அழுத்தம் என்ன இருக்கு? எத்தனையோ வழக்குக்கு சிபிஐ சார்ஜ் பண்ண சொல்லி சிபிஐ வந்து சிபிஐ ஒப்படைக்க சொல்லி நிறைய வழக்கு சிபிஐ கிட்ட நீங்களே ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அஜித்துடைய படுகொலைக்கு நீங்க சிபிஐ ரெஃபர் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறீங்களே, ஏன் இப்படியாப்பட்ட ஒரு வழக்கை வந்து சிபிஐ கிட்ட நீங்க சப்மிட் பண்றதுக்கு என்ன உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? கொடுங்க, வழக்கை சிபிஐ எடுத்து விசாரிக்கட்டும். விசாரிச்சா எங்க விசாரணை வளையத்துக்குள்ள சேகர்பாபு வந்துருவாரோன்ற பயம் இருக்குல்ல. சேகர்பாபு வருவாரு, சபரீசன் வருவாரு, எல்லாரும் எங்களுடைய சந்தேகம் இருக்கு. நாங்க பாதிக்கப்பட்ட தரப்பு. இப்போ தொழில் போட்டி, அரசியல் போட்டி காரணமாகத்தான் படுகொலை ஆம்ஸ்ட்ராங். நிச்சயமா இதை கூலிப்படைங்க. இவங்களுக்கும் இவருக்குமான இவர் பெரிய லீடருங்க, மிகப்பெரிய அரசியல் தலைவர். இவருடைய ரூட் ஆஃப் வேற, இவங்க கூலிப்படை, இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் கூலி கொடுத்து
ஒருத்தர் இந்த படுகொலையை வந்து அரங்கேற்ற சொல்லி திட்டம் தீட்டி சதித்திட்டம் தீட்டி இந்த படுகொலையை வந்து நடைமுறை செஞ்சுருக்காங்க. இவங்க கூலிப்படை, காசு கொடுத்தா வேலை செய்கிற கூட்டம். சரி, ஓகே. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் வந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லியிருக்கீங்க. அதே போல் முதலமைச்சருடைய மருமகன் சபரீசனுக்கும் தொடர்பு தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் முதலமைச்சர் வந்து பொற்கோடியை போயிட்டு பார்த்து துக்கம் விசாரித்ததை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுடைய அந்நியார் அவர்களை வந்து துக்கம் அதெல்லாம் பார்த்தாங்க. முதலமைச்சர் பார்க்கலாமா? ஏன் பார்க்கலாமே, ஏன்னா அவர் தானே சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்றீங்க. இல்ல முதலமைச்சர் வந்து ஒரு எல்லாருமே அரசியல் முதலமைச்சரும் நெருங்கிய ஒரு அரசியல் கட்சி வாதிகள் வச்சுங்க. அதனால சேகர்பாபு என்ன தவறு செய்தாலும் அது முதலமைச்சர் தெரியாம நடக்க வாய்ப்பு இல்லை. அதனால இப்போ இந்த கொலையில சேகர்பாபு சம்பந்தம் இருந்தா ஏன் முதலமைச்சர் போயிட்டு பொற்கொடியை பார்த்து துக்கம் விசாரிக்கிறாப்புல? எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சந்திக்கிறாங்க. இப்ப கரூர்ல எப்படி நடந்தது? ஆமா, கரூர்ல எத்தனை அமைச்சர்கள் ஓடி போய் நின்று அழுதாங்க, எல்லாம் வந்து இது பண்ணாங்க. இப்போ அவங்க மேலேயே சந்தேகம் இருக்குன்ற மாதிரிலாம் கேள்வி எழும்புது இல்லையா? அதனால வந்து இவங்க வந்து ஒரு நாகரிகம் கருதி ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் இறந்திருக்கார் என்ற அடிப்படையில் அவர் மரணத்துக்கு, அவர் படுகொலைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவர் மரணத்துக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கணும், நேரடியாக வந்து எங்களுடைய அந்நியாரை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. அது வந்து ஒரு நாடகம் தான். அப்போ ஆமா, உண்மையான சந்திப்பு கிடையாது. உண்மையான சந்திப்புன்றது எப்படி நம்ம இது பண்ண கிடையாது. ஏன்னா இது குற்ற, அதாவது வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்ததே தமிழக அரசு. டே ஒன்லேருந்தே நாங்கள் இதில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இந்த படுகொலை நடந்திருக்காதுன்றதை நாங்கள் பதிவு செஞ்சிட்ருக்கோம். அதில் குறிப்பாக வட சென்னையில் இருக்கக்கூடிய சேகர்பாபுக்கு இதில் சம்மந்தம் இருக்குன்றதை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஏன்னா ஹை இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் இந்த வந்து இந்த அரசாங்கத்தோட மிகப்பெரிய அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இந்த படுகொலை நடந்திருக்காது. காவல்துறை செயல்படலை. அன்னைக்கு ஒரு நாள் காவல்துறை செயல்பட விடலை. காவல்துறையில் கரை வெட்டி வந்து தடுக்குது. அதுதானே தடுக்குது. அதுதான் எங்களுக்கு குற்றச்சாட்டு. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு மீண்டும் 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 நீங்கள் உச்சநீதிமன்றத்துடைய இதை போயிட்டு நீங்கள் போய் திரும்ப திரும்ப பெட்டிஷன் போட்டு திரும்ப நீங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போடுறீங்க. காரணம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன? ஏன்னா இதனுடைய உண்மை சிபிஐ விசாரணை உண்மையாக விசாரித்தால் யார் யார் குற்றவாளின்னு தெரிஞ்சிடும். அதன் பிறகு வந்து நீ சொல்கிற அந்த நபர்லாம் சிறைக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக திமுக அரசாங்கம் 2வது முறையாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கில் நீதி வழங்க வேண்டியது உச்சநீதிமன்றம் தான். கட்டாயம். ஆமாம், நீதிமன்றம் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து குற்றவாளிகளை தண்டனை வழங்க வேண்டும். தமிழக அரசு வழங்க வாய்ப்பு இல்லை. இல்லை, அடுத்த கட்ட சிபிஐக்கு போச்சுன்னா இதை சிபிஐ தான் விசாரிக்கணும். ஆமாம், இதில் தமிழக அரசு எந்தவித இதுவும் கிடையாது. அப்போ வந்து இப்போ சிபிஐ அதை வழக்கை விசாரிக்கும் பொழுது அந்த விசாரணை வளையத்துக்குள்ள சேகர்பாபுவும் உள்ள வரலாம், சபரீசனும் உள்ள வரலாம், செல்வபிரதகையும் உள்ள வரலாம். யாராலும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து சிபிஐ வந்து விசாரணை. 3 பேர் தவிர அண்ணா நகர்ல ஒருவர் இருக்கிறார். ஆமா, இப்ப 4 பேர் சொல்றீங்க. ஆமா, 4 பேர் தெரியுமா? அவர் பேர் கார்த்திக்னு சொல்லிட்டு. கார்த்திக்னா அவரும் வந்து திமுக குடும்பத்தை சேர்ந்தவர். அதாவது கோபாலபுரம் அண்ணா நகர் எம்எல்ஏ உடைய மகனா, MK மோகன் மகனா? கார்த்திக்னு சொல்றாங்க. கார்த்திக் சொல்றாங்க. அவரும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, இந்த வழக்கு வந்து இவ்வளவு பெரிய அரசியல் அழுத்தம் இல்லாம. கார்த்திக் என்பவர் திமுக அரசியல்வாதியான்னு கேட்டேன். ஆமா, அரசியல்வாதி. திமுக அரசியல்வாதி. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க. எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்? திமுக குடும்பத்தை சார்ந்தவங்க. திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா அரசியல்வாதி இருக்காரா? கார்த்திக் என்பவர் அப்பா? ஆமா. என்ன பேரு? இல்ல, அது தெரியல. அது தெரியல. கார்த்திக் அரசியல் எதுவும் கட்சியில பொறுப்புல இருக்காரு? இல்ல, அவங்க ஃபேமிலி. மொத்தம் 4 பேர் டவுட் பண்றீங்க? ஆமா. ஏன்னா நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். ஹை இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இவ்வளோ பெரிய படுகொலை நடந்திருக்காது. இந்த படுகொலையினால யாருக்கு லாபம்ன்றது தான் எங்களுடைய நோக்கம். எதுக்காக இந்த படுகொலை செய்யப்பட்டதுன்றது தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. அப்போது இந்த படுகொலையில் திமுகனுடைய சார்பு இல்லாமல், இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இந்த படுகொலை நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ இத்தனை கோடி பணம் புரள்து, இதெல்லாம் திட்டமிட்டு இவ்வளவு கோடிக்கான பணங்கள், ஏன்னா இவங்க வந்து லாப நோக்கோடு வந்து இந்த படுகொலையை திட்டமிட்டு நடத்துகிறாங்க. அப்போ இதில் இத்தனை கோடி பணம் பொறுத்தனா இந்த பணத்தை கொடுத்தவங்க யார்? இந்த சதி திட்டத்தை தீட்டினவங்க யார்? உங்களுக்கு தைரியம் கொடுத்தது யார்? இன்னும் யாரெல்லாம் கைது செய்யப்பட வேண்டும் இந்த வழக்கில்? இல்லை, இது விசாரணையில் தான் தெரியும். சிபிஐ இந்த வழக்கை எடுத்த போது தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸான பர்சனை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தால் தான் இதனுடைய உண்மை விவரங்கள் வந்து நமக்கு தெரியும். ஆனால் இன்னும் உண்மையான குற்றவாளி கைது செய்யப்படவில்லை. வெளியே உண்மையான குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இவங்க போட்ட சார்ஜ் ஷீட் அடிப்படையில் இவங்க விசாரித்ததை நீதிமன்றமே ரத்து செஞ்சுருக்கு. ஏன் வந்து நீங்கள் குற்றவாளிகளை
அவங்க ஹெல்மெட்லாம் போட்டிருந்திருக்காங்க. குற்றம் சம்மந்தப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜில் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் கைப்பற்றிருக்கீங்க. ஏன் குற்றவாளிகளை நீங்கள் அடையாள அணிவகுப்பு செய்து அந்த விக்டிம் பர்சன் கிட்ட நீங்கள் எடுத்துன்னு வந்து நீங்கள் காட்டி அடையாள அணிவகுப்பு செய்து நீங்கள் அடையாளப்படுத்தலை அப்படின்றது நீதிமன்றம் கேள்வி கேட்கும். ஒரு அந்த வழக்கை எடுக்கக்கூடிய விசாரிக்கக்கூடிய விசாரணையில் நீதிமன்றமே கேள்வி கேட்டு இந்த சார்ஜ் ஷீட் டோட்டலாகவே ரத்து செய்திருக்காங்க. அப்போது இந்த வழக்கை முறையாக விசாரிக்கணும்னா இந்த தமிழ்நாடு அரசினுடைய சார்பு இல்லாமல் சிபிஐ விசாரித்தா உண்மையாகவே இந்த குற்றத்தில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களெல்லாம் இதில் வந்து கட்டாயமாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க. ஸோ சிபிஐ விசாரணை தான் இறுதி விசாரணை. அதுக்கு உச்சநீதிமன்றம் உறுதியாக இருக்கணும். அதுதான் நீங்களும் அந்த வழக்கில் உறுதியாக இருக்கணும். நிச்சயமா. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.